மக்களை ஏமாற்றி பிஜேபிக்கு கைகூலியாக மாறிய விஜய் தனது சுயநலத்திற்காக அரசியல் களத்திற்கு வந்து மக்களை ஏமாற்றி இன்று 50க்கும் மேற்பட்ட உயிர்களை காவு வாங்கிய நடிகர் விஜய் கடந்த 1.5 ஆண்டாக அரசியல் கட்சி தொடங்கிவிட்டு இதுவரை எந்த ஒரு மக்கள் பணிகளை செய்யாமல் பனையூர் வீட்டிற்குள்ளேயே பதுங்கி இருக்கும் விஜய் வாரத்தில் ஒரு நாள் மட்டுமே அவர் வெளிவந்து பிரச்சாரம் செய்கிறேன் என்று சொல்லி ஊர் ஊராக சென்று மக்களை கொன்று குவித்து வருகிறார். அதைத் தொடர்ந்து எந்த ஒரு அரசியல் முன் அனுபவம் இன்றி எந்த ஒரு சுய அறிவும் இன்றி மக்களை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லாமல் பனையூர் இல்லத்தில் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கும் நடிகர் விஜய். உனக்கு எதுக்கு அரசியல்? முறையாக ஒரு கூட்டம் கூட நடத்த தகுதி இல்லா ஒரு கட்சியாக இருக்கிறது தாவேகா. கூட்டம் காட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் மக்களை வர வைத்து காலை முதல் மாலை வரை காக்க வைத்து குடிப்பதற்கு தண்ணீர் கூட கொடுக்காமல் மக்களை அலங்கோலமாக படுத்தி ஓடி ஒளிந்து கொண்ட தாவேகாவின் முக்கிய நிர்வாகிகள் நிகழ்வுக்கு சரியான நேரத்தில் வராமல் கூட்டம் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் மக்களை பற்றி சற்றும் கூட சிந்திக்காமல் செயல்பட்டு அக்கட்சியின் நிர்வாகிகள் சரியான திட்டமிடல் இல்லாமல் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அந்த நிகழ்விற்கு பின்னால் காணாமல் ஓடி ஒளிந்து கொண்டார். தலைவர் தான் வரவில்லை. துயர சம்பவத்திற்கு கட்சியின் நிர்வாகிகள் எங்கு சென்றார்கள்? அனைத்து நிர்வாகிகளும் ஓடிப்போய் ஒளித்துக் கொண்டனர். அக்கட்சியின் தலைவர் நடிகர் விஜய் அவர்களிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பும் போது தலை தெரித்து விமான நிலையத்திற்குள் ஓடினார். இன்று 41 உயிர்களை கொன்றுவிட்டு தன்னால் ஏற்பட்ட துயர சம்பவத்திற்கு கூட அஞ்சலி செலுத்த முடியாத ஒரு சுயநல அரசியல் தலைவர் நடிகர் விஜய் இன்று சம்பந்தப்பட்ட நபர்களை வரவழைத்து அழுகாட்சி போன்ற நிகழ்வை நடத்தி தனது நடிப்பு திறனை வெளிப்படுத்தினார் நடிகர் விஜய். இது எவ்வளவு பெரிய கேவலம்! இது போன்ற ஒரு சுயநல அரசியல் செய்யும் தலைவர்களை மக்கள் கண்டது இல்லை. அன்று எங்களுக்கு பாஜகவிற்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்று மேடையில் மைக்கை பிடித்து கத்திய சுயநல அரசியல்வாதி நடிகர் விஜய் அவர்கள் இன்று தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று மக்களை ஏமாற்றி நடந்த துயர சம்பவத்தை அனைத்தையும் மறைப்பதற்காக பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறது தாவேகா.